ஐயா, நல்ல அரசியல் எப்பொழுது நிலவும்? அரசு நிர்வாகத்தில் தாங்கள் ஏதேனும் மாறுதல் செய்ய விரும்புகிறீர்களா? பொதுநல நாட்டமுடையோர் ஆட்சிக்கு வரக்கூடாதா ஐயா? இது பற்றிய அறிவுரை ஒன்றையும் தாங்கள் நம் மக்களுக்கு கூறக்கூடாதா ஐயா என்று அடுக்கடுக்கான விளக்கங்களை கேட்கிறார்கள் புலவர் மா. அண்ணன் அவர்கள். தந்தை பெரியார் தரும் விளக்கங்களை கேட்டு நாமும் பயனடையலாம். வாருங்கள் தோழர்களே. உண்மையான அரசியல் வளர வேண்டுமானால் மக்களிடம் மனித தன்மை வளர வேண்டும். ஒழுக்கமும் நாணயமும் ஏற்பட வேண்டும். மற்றவர்களிடம் அன்பு கலந்து நடந்து கொள்ள வேண்டிய அவசியம் உணரப்பட வேண்டும். இப்பொழுதுள்ள அரசியல் கட்சிகளிடம் இத்தன்மை இருக்கின்றனவா? இவைகளை வளர்க்கவாவது இக்கட்சிகள் பாடுபடுகின்றனவா? இல்லையே. பின் எப்படி உண்மையான அரசியல் வளரும்? நீதி இலாக்காவை போல் போலீஸ் இலாக்காவை அரசாங்கத்திலிருந்து பிரித்துவிட வேண்டும். ஜனநாயக ஆட்சியில் அரசாங்கத்திடம் பாதுகாப்பு போலீஸ் இலாக்கா இருந்தால் மக்களுக்கு பாதுகாப்பு இருக்காது. கண்டிப்பாய் இருக்க முடியாது. சுயநலத்தில் விருப்பமுள்ள கோஷ்டிதான் இன்று அதிகாரத்தில் இருக்க முடியுமே தவிர பொது நலத்தில் விருப்பமுள்ள எவரும் அரசியல் அதிகாரத்தில் இருக்க முடியாது. ஏனெனில் எது தங்களுக்கு நலமானது என்று தெரிந்து கொள்ளும் அளவுக்கு கூட இன்றைய மக்களுக்கு பகுத்தறிவு கிடையாது. மக்கள் இப்போது செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம்தான். அதாவது அயோக்கியர்களை, துரோகிகளை, நாணயம், ஒழுக்கம் கெட்ட கீழ் மக்களை வெறுக்க வேண்டும். எந்த துறையில் அயோக்கியர்களானாலும் துரோகிகளானாலும் பொது வாழ்வில் பிரதிநிதித்துவத்தில் கண்டிப்பாய் வெறுக்க வேண்டும். மக்களிடம் அந்த குணம் இல்லாததாலேயே அயோக்கியர்களும் கீழ் மக்களும் சமுதாயத்தில் தலை நீட்டவும் பிரதிநிதித்துவம் பெறவும் முன்வர துணிகிறார்கள் என்று அருமையான உண்மையான அரசியல் மலரவும் எப்படிப்பட்ட ஆட்சி இருக்க வேண்டும் என்பதையும் தந்தை பெரியார் அவர்கள் அருமையாக விளக்கி இருக்கிறார்கள். தந்தை பெரியார் அவர்களின் இது போன்ற கருத்துக்களை எல்லாம் பெரியாரை கேளுங்கள் என்ற நூலாக தொகுத்து வழங்கி இருக்கிறார்கள் பெரியார் பேருரையாளர் புலவர் மா. நன்னன் அவர்கள். அந்த நூலிலிருந்து ஒரு பகுதியை இன்று உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த கருத்துக்களை பற்றி தாங்கள் என்ன எண்ணுகிறீர்கள்? இவை பயனுள்ளவா என்று தாங்கள் கருதினால் உங்கள் நண்பர்களோடும் உறவினர்களோடும் இவற்றை பகிருங்கள் என்று அன்புடன் வேண்டுகிறோம். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு. மனிதனை மனிதனாக்குவோம். நன்றி. மீண்டும் சந்திக்கலாமா?